Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.4 first sum. Reduce each of the following rational expressions to its lowest form. அதாவது கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து இருக்கிறதுலையே லோவஸ்ட் ஃபார்முக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுனா என்ன பண்ணணும்? அதோட ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் லோவஸ்ட் ஃபார்ம். அப்போது கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயருங்கிற ஃபார்மில் இருக்குது. அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. தென் டிவைடட் பை கீழே ரெண்டுமே எக்ஸ் டேர்ம் இருக்கிறனால காமனாக எக்ஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ மேலே இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா விரிச்சு எழுதும்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். தென் கீழே இருக்கிறதுல எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கும். இப்போ ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபேக்டர்ஸில் மேலே இருக்கிற கீழே இருக்கிற காமன் வேல்யூஸை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் இருக்கக்கூடிய லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். இவ்வளவு தான். Next second subdivision, x square minus 11x plus 18 divided by x square minus 4x plus 4. இப்போ இது ரெண்டுமே என்னவா கொடுத்துருக்காங்க? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ணணும்? எப்பவும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த 2 ஃபேக்டர்ஸையும் மேலே இருக்கிற ஃபேக்டர்ஸும் கீழே இருக்கிற ஃபேக்டர்ஸும் காமனாக இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபேக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 18 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், மைனஸ் 11 கிடைக்கணும். அப்போது 9 2s are 18, மைனஸ் 9 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 11 கிடைக்கும், மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 18 கிடைக்கும். அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? எக்ஸ் மைனஸ் 9ங்கிறது ஒரு ஃபேக்டர், தென் எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது அனதர் ஃபேக்டர், தென் டிவைடட் பை கீழேயும் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் தான். அப்போ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ளஸ் 4 நம்ம பிரிக்கணும், நம்மளுக்கு வந்து மைனஸ் 4ங்கிற மிடில் டேர்ம் கிடைக்கணும். அப்போது 2 2s are 4. அப்போ என்ன 2 2s are மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 4 ஆயிரும், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 4 ஆயிரும். அப்போ இதோட 2 ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. அப்போது மேலே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 2 கூட 1 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த given question. Next third subdivision, 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x. இப்போ கொடுத்துருக்கிற கிவனில் பார்த்தீங்க அப்படின்னா 9x ஸ்கொயர் இருக்குது, தென் 81xன்னு இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக முடியல, என்ன வேரியபிளோட தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9xன்னு தான் இருக்குது. இப்போது மேலே ரெண்டுலேயுமே செக் பண்ணும்போது இட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான், பட் கான்ஸ்டன்ட் கிடையாது. இது கியூபிக் எக்ஸ்பிரஷன், இதுலேயும் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ கான்ஸ்டன்ட் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனாக வந்துச்சுன்னா அந்த வேரியபிளை நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். நியூமரிக்கலில் ஏதாவது காமன் வேல்யூ இருந்தாலும் அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 9க்கும் 81க்கும் 9 இஸ் அ காமன் ஃபேக்டர். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸுக்கு எக்ஸும் காமன் ஃபேக்டர். அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 9 தான் இருக்கும். தென் டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் இருக்கிற எக்ஸ் டேர்மை காமனாக வெளியெடுத்தோம்னா உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9ன்னு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதுதான் குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன், இதைத்தான் நம்ம ஃபேக்டர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. அப்போது 9 மைனஸ் 9 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும், ப்ளஸ் 8 கிடைக்கணும். அப்போ மைனஸ் 9 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணும்போது ப்ளஸ் 8 கிடைக்கணும் அப்படின்னா எந்தெந்த வேல்யூ எடுத்தால் வரும்? 9 1s are 9. அப்போது ப்ளஸ் 9 மைனஸ் 1, அப்போ தான் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 8 கிடைக்கும். அப்போது 9x இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை ஒரு எக்ஸ் வெளியே இருக்குது, இதுக்கு தான் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன ஃபேக்டர்ஸு? எக்ஸ் ப்ளஸ் 9ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்போது இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும், இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 9ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனலாக இருக்கிறது மேலே 9 மட்டும்தான் இருக்கும், கீழே எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் ஒன். fourth subdivision, p square minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்குது, நம்ம அதை ஃபேக்டர் பண்ணணும். கீழே இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய கியூபிக் எக்ஸ்பிரஷன்.
அப்போது நான் பிஃபோர் சொன்ன மாதிரி சப்போஸ் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா இருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா -40 நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? -3 கிடைக்கணும். அப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? 8 5s வரும். அப்போ 8 5s 40 ஓகே. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது தான் 3 கிடைக்கும். அப்போது -3 வரணும்னா கிரேட்டஸ்ட்டுக்கு மைனஸ் கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட்டுக்கு ப்ளஸ் கொடுத்துடலாம். அப்போ -8 + 5 பண்ணும்போது -3 கிடைக்கும். ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது -40 கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்குற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட எக்ஸ்பிரஷன் ஃபேக்டர் என்னவா கிடச்சிருக்கு? p - 8 × p + 5. ஸோ கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா p வந்து காமனாக இருக்குது. அது போக 2ங்கிற நம்பரும் ஃபேக்டர்ஸில் காமனாக இருக்குது. அப்போது 2pயை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உள்ள p² - 12p ப்ளஸ் 64லேருந்து 2வை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 32 இருக்கும். கிளியர்? இப்போது மறுபடியும் இதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். மேலே p - 8 இருக்குது, p + 5 இருக்குது. தென் டிவைடட் பை 2p வெளியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து +32 இருக்குது. அதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். -12 கிடைக்கணும். அப்போது +32 வந்து 8 4s 32 வரும். ஓகே, 8 4s 32 வருது. ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்போ -12 கிடைக்கணும்னா ரெண்டுக்கும் சேம் சிம்பிள் இருக்கணும். அப்போது -8 -4. அப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஃபேக்டர் p - 8 p - 4. இப்போது மேலேயும் கீழேயும் செக் பண்ணும்போது எது காமனாக இருக்குது? p - 8 p - 8 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் மேலே வந்து p + 5 இருக்குது, கீழே 2p × p - 4 இருக்குது. இதுதான் நம்மளோட 4th ஒன்னோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அண்ட் ஃபைனல் ஆன்சரும் கூட. தேங்க்யூ.